சௌந்தர்யா, உன்னை உங்க வீட்டுல இருந்து என்ன சொன்னாங்க? இல்ல கேக்குறேன், என்னமா சொன்னாங்க? பின்னாடி போய் பேசாத, புறம் பேசாத, இப்பெல்லாம் பின்னாடி போய் ஃப்ரெண்ட்ஸை வந்து கிளி கிளின்னு கிழிக்காத. இப்போ மறுபடியும் என்ன பண்ணிருச்சு தலைவி? உட்காந்து பின்னாடி பேச ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இப்படி பண்றான், அவன் இப்படி பண்றான், இவ இப்படி பண்றா, இவ இப்படி பண்றா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க கதை கட்டுறத. எப்படின்னா பின்னாடி போய் பேசாத, எதா இருந்தாலும் ஃப்ராங்கா முன்னாடி போய் பேசு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலி வந்ததுல இருந்தே அதை மட்டும் தான் அட்ரஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. வேற எதுவுமே வந்துட்டு சொல்ல. பின்னாடி போய் பேசாத, பின்னாடி போய் பேசாத, பின்னாடி போய் பேசாத அப்படிங்கிற மாதிரி நிறைய உள்ள கூட்டு போய் பேச போது சரி, நீ சூப்பரா விளையாடுற, ஆனா பின்னாடி போய் பேசாத. வெளியில வந்துட்டு சரி பின்னாடி போய் பேசாத. ஜாகல் அவங்க அம்மா சொன்னது பின்னாடி போய் பேசாத அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய இடத்துல பின்னாடி போய் பேசாத, பின்னாடி போய் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜாகல் போயிட்டு என் செல்லம் தங்க அம்முக்குட்டி உன்னை விட்டு நான் எப்படி இருந்தேன்னு தெரியல, இனிமே நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன், இனிமே நீ என் கூட இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கதறன்னு கதறிச்சு நம்ம சௌந்தர்யா. ஆனா வச்சாங்க பாரு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, இந்த ஜாக்லினும் முத்து மஞ்சரிலாம் நல்ல கேம் விளையாடுறாங்க, நல்ல பயங்கரமா வந்து விளையாடுறானுங்க. இவனுக்கு வந்துட்டு என்ன பண்றானுங்கன்னா, ஜாக்லின் வந்துட்டு நாமினேஷன்ல வந்து ஒரு கவுண்ட் வச்சிருக்காங்க. இவங்க 3 பேருமே வந்துட்டு நல்ல ஒரு கவுண்ட் வச்சிருக்காங்க. இந்த நாமினேஷன் வந்து நானா வந்துட்டு நாமினேஷன் பண்ணா எப்படி திரும்ப பண்ணுவேன். உண்மையிலுமே யாரு அந்த வாரம் வந்துட்டு இருக்காங்களோ அந்த வாரத்துல வந்துட்டு யாரு வந்துட்டு ஒழுங்கா பண்ணலையே, அந்த ஒரு வார்த்தை கனெக்ட் பண்ணி தான் நான் சொல்லுவேன். நான் அந்த டைம்ல வந்து மட்டும்தான் யோசிப்பேன் வழியா, அதுக்கப்புறம் நான் முன்னாலாம் வந்துட்டு யோசிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு உண்மையாலுமே நான் வந்துட்டு எனக்கு தோன்றதை தான் நான் செய்வேன். ஆனா இவங்களாம் வந்துட்டு யாரு வரல, யாரு என்ன பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு, யாரு வந்து இப்ப இந்த வாரம் வந்து நாமினேஷன்லயே வரலையா, இதை போட்டு விடுங்க, இவங்க வரவே இல்லையா, இவங்களை போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி நாமினேஷன் வந்து அப்படி இறக்கி விட்டுறானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து ஜாக்லின் மஞ்சரி இவங்க 3 பத்தியும் பேசியிருக்காங்க சௌந்தர்யா பயங்கரமா. அண்ட் அன்சிதாவும் நானும் அதெல்லாம் வந்துட்டு இப்பெல்லாம் யோசிக்கவே மாட்டேன், நான் யாருக்கு தோணுதோ அப்பெல்லாம் நான் போட்டு போயிருவேன், நான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு யோசிக்கவே மாட்டேன். ஏமா நீ யோசிக்கிறதா, நீ பேசுறதே பயங்கரமா பேசுவ, நீ வந்துட்டு யோசிக்கிறதா, நீ என்ன பேசுறன்னு உனக்கே கண்டிப்பா தெரியாது, இதுல யோசிச்சு வர பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவன் வந்துட்டு செம்மையா வந்துட்டு இவனுங்க தான் பக்கா கேம் விளாடுறானுங்க. இவனுங்க எல்லாம் வந்துட்டு எப்படிதான் அவனுக்கு காலம் தள்ள போறானுங்கன்னு தெரியல. ஆனா முத்து வந்துட்டு அவனுக்குள்ள திறமையை வச்சு அவன் நல்ல மரியாதை வாங்கிக்கிறான், நல்ல ஒரு இதை வாங்கிக்கிறான். ஆனா கரெக்டா வந்துட்டு அவன் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஃபேஸ் காமிச்சு சூப்பரா வந்துட்டு எல்லாமே பண்றான். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஃபேஸ் கிட்ட 23 ஃபேஸ் பக்கமா காமிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் இவங்க வந்துட்டு நாமினேஷன் பண்ணும்போது இவங்க வந்துட்டு யோசிச்சுலாம் பண்ண மாட்டாங்களா, அந்த ஒரு யாருதான் வராங்க வரல அப்படிங்கிற, நான் நாமினேஷன் பண்றேன் ஏதோ போட்டு போறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சௌந்தர்யா வந்து போட்டு போவாங்களாம். இவங்க எல்லாம் வந்துட்டு அப்புறம் எதுக்குமா நாமினேஷன் கொடுத்துருக்கு, யோசிச்சு என்ன பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும், நாமினேஷன்ல யாரை போடணும், இந்த வாரம் யார் எப்படி பண்ணா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அது கிளியர் அண்ட் கட்டா வந்துட்டு யோசிச்சு போட்டாதான் கரெக்டா வந்துட்டு நாமினேஷன் கரெக்டா இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து இவங்களை பிடிக்கலடா, மஞ்சரியா எனக்கு சுத்தமா பிடிக்கல, நாமினேஷன் நான் போட்டா மட்டும் அவங்க வந்துருவாங்களா, அந்த வீக்ல வந்து நான் ஜாக்லின் ஒழுங்கா பண்ணலையா போட்டே ஆகணும். ஆனா ஜாக்லின் நல்லா பண்ணிட்டு இவங்க வந்துட்டு இப்படிலாம் அது ஒரு 10 இது பண்ணிருப்பாங்க, ஒரு மிஸ்டேக் இருக்கும், அந்த ஒரு மிஸ்டேக் வச்சு போட்டிருப்பாங்க. ஆனா மித்தவங்க எவனுமே வந்துட்டு அந்த ஒரு நாமினேஷன்ல போட்டிருக்க மாட்டானுங்க. இந்த மாதிரி தான் வந்து அக்கா வந்து சௌந்தர்யா அக்கா வந்து சொல்லிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு செம்ம காண்டாச்சு. நாமினேஷன் பண்றதுல என்னடா குத்தம், உங்க அம்மா தான் சொல்லிட்டு போனாங்களா, உங்க அப்பா உங்க அம்மா சொல்லிட்டு போனாங்க, நீ இன்னமும் திருந்தலனா உன் மென்டாலிட்டியே அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா நீ உள்ளுக்குள்ள எவ்வளவு நாடகம் நாடுன, எவ்வளவு வந்துட்டு பொய் சொன்ன. அந்த 500 ரூபா எனக்கு பேக்கரி போனாவே 500 ரூபா காசு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் சொன்ன. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பின்னாடி போய் பேசுறதுலாம் நல்லா வச்சுக்கவே மாட்டேன், எதா இருந்தாலும் நான் முன்னாடி பேசிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நானும் நிறைய இடத்துல அட்ரஸ் பண்ணியிருந்தேன், பின்னாடி போய் பேசுறது. ஆனா யாராச்சும் பப்ளிக்ல பேசும்போது அப்படியே எல்லாரும் இருக்கும்போது பேசும்போது நான் பின்னாடி எல்லாம் போய் பேசுறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு பிட்டை போடுவேன். நிறைய விட்டு சௌந்தர்யத்தை தான் கத்துக்கணும், எவ்வளவு வந்துட்டு பொய் சொல்லணும், எவ்வளவு வந்துட்டு அது ஒரு நாடகமா இருந்தாலும் அதை எப்படி உண்மைத்தன்மையா கொண்டு போகணும் அப்படிங்கறத சௌந்தர்யத்தை கத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் இந்த ஒரு பின்னாடி போய் பேசுறதை நிப்பாட்டல. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.